ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்படி பண்ணணும்னு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப் நான் சொல்லி காட்டுறேன். இப்போது நம்ம டைப் 1 எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 டைப் இருக்குது, அதில் இது ஒரு டைப். ரவுண்ட் சர்க்கிள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த குட்டி ரவுண்ட் சர்க்கிளில் வந்து நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒட்டி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். வெளியே சர்க்கிள் வரும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னா அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஆரி பேசிக் லெவல் கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். உள்ளக்க வர்ற அந்த குட்டி சர்க்கிளில் வர்ற அந்த ஸ்டிச் வந்து ஒட்டியும் வெளியில் வர ஸ்டிச் வந்து கேப் விட்டும் வரணும், அவ்வளோதான். நான் வந்து பீகாக்கோட ஃபெதர் எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு பீகாக்கோட ஃபெதர் மட்டும் போட்டு இந்த ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ போட்டிருப்பேன். அதே வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் பார்க்குறோம். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணும்போது இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளில் நம்ம போட்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் சர்க்கிள் உள்ள, அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சர்க்கிளோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இன்னர் சர்க்கிளில் வர ஸ்டிச் வந்து ஒட்டியும் வெளியில் இருக்கிற ஸ்டிச் வந்து கொஞ்சம் கேப் விட்டும் வரும். அதுதான் இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஒரு பாயிண்ட். முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா அதுதான். இன்னரில் வந்து ஒட்டியும் அவுட்டர் சர்க்கிள் வந்து கேப் விட்டும் வரும், அவ்வளோதான். இது மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க, போதும். நீட்டாக ஸ்டிச் வரும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம என்ன ட்ராயிங் வரைஞ்சிருக்கோமோ அந்த ட்ராயிங்லேயே மேலேயே நம்ம கொடுத்துட்டு வரணும். கொஞ்சம் மேலேயும் கீழேயும் கொடுத்தாலும் அதோட ஷேப் மாறிடும். அதே சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னர் ஃபில் பண்ணணுமா, இல்லை இன்னர் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து அவுட்லைன் போடணுமா, எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி வேணால் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து அவுட்லைன் போடுவாங்க. ஏட்டா அவுட்லைன் போட்டுட்டு கூட இன்னர் சைடு ஃபில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஆனால் இப்போ தான் நம்ம புதுசாக பிகினர் ஆரி கற்றுட்ருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்சைடு ஃபில் பண்ணுறது தான் நமக்கு வந்து அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு ஆரி பிகினர்னாலும் உங்களுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ண தெரியும், சுருக்கம் இல்லாமல் கிளாத் சுருக்கம் இல்லாமல் எனக்கு ஸ்டிச் பண்ண வரும் அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ள ஃபில் பண்ணிகிட்டே கூட நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். நான் இப்போது இந்த பிக்சர் பண்ணுறேன்ல, எனக்கு நீட்டாக வரும்ன்ட்டு ஒரு இது இருக்குது. அதனால நான் உள்ள இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்குறேன். சில பேர் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கமாக வரும். சில பேர், அதாவது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து சுருக்கிடுவாங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுப்பாங்க. அதனால அந்த வந்து கிளாத்து சுருங்கிடும். அதனால என்ன ஆகும்னா அந்த நம்ம போட்டிருக்க அவுட்லைனோட ஷேப் மாறும். அப்படி மாறும் போது நம்ம அந்த ஷேப் மாறினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்தோன்னா என்னாகும், அதோட என்ன ஷேப் மாறிச்சோ அந்த ஷேப்பில் தானே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட அந்த செகண்ட் நார்மல் பட்டன் ஹோல் பண்ணுவோம்ல, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அந்த வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, ஆரி பேசிக் லெவலில், அதுவும் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச் மேலே போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கீழே போட்டிருக்கிறது, அதுக்கு மேலே வந்து நம்ம மேலே போட்டிருக்கிறது வந்து நார்மல் பட்டன் ஹோல். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வர்றது தான்
ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போது நான் வந்து உள்ளே உள்ளதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போது அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நானே அந்த கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் மேலே கீழே தான் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஃபுல் ரவுண்டு வரல எனக்கு. ஃபுல்லாக ரவுண்டாக அதுக்கு மேலேயே போடுறதுனால போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் எனக்கு இந்த இதில் வந்து லைட்டாக ஷேப் மாறின மாதிரி தான் இருக்குது. அப்படி மாறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சைட் ஃபில் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு டைப் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அந்த சர்க்கிளோடு இன்னொரு சர்க்கிளை ஜாயின் பண்ணி போட்டிருந்தோம். இந்த இதுக்கு வந்து சர்க்கிளுக்கு உள்ளக்க சர்க்கிள் போடுறோம். ஒரு 3 சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம 3 லேயராக பண்ணுறோம்ல, அதனால். அதாவது 3 டச்சிங் வரும். 2 இது தான், ஆனால் 3 இந்த அந்த த்ரெட்டு ஸ்டிச் பண்ணுற இடம் வந்து 3 இடத்துல வரும். அதனால் இந்த மாதிரி 3 லேயராக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே ஸ்டிச்சு தான், ஆனால் இப்போது அதுலேயே கொஞ்சம் வேறு ஷேப்பு. அதே சர்க்கிள் ஷேப் தான் அது. அந்த இன்னர் சர்க்கிள் வந்து அவுட்டரோடு ஒட்டி இருந்துச்சு. இதில் வந்து சென்டரில் கரெக்டாக இருக்குது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். சேம் அதே ஸ்டிச்சு உள்ளக்க வந்து ஒட்டி போடணும். வெளியில் வரும்போது கேப் விட்டு போடணும். இது வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம இப்போ போட்டுட்ருக்கிறது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த ஷேப்பில் எப்படி பண்ணணும், அதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி வேறு யாருக்காவது என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கண்டிப்பாக வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம சேனல் ரீச் ஆகும். அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இப்போது நம்ம ஃபுல்லாக அதை ஃபினிஷ் பண்ணிட்டோமா ஸ்ட்ரைப்டு. இப்போது நான் அதிலே லைட் பிங்க் கலர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதையும் கொடுக்குறேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு 2 கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரில, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது அதே ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்த மாதிரி சேம் லைட் கலர் த்ரெட்டு வச்சு இப்போது நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒவ்வொரு லைனுக்கும் கேப்பில் நம்ம நார்மல் பட்டன் ஹோல் வந்து அந்த கீழே அதாவது சென்டரில் சேர்த்து பண்ணியிருக்கோமா, அதை விட கொஞ்சம் மேலே நம்ம போடணும் அந்த ஸ்டிச்சு. செகண்டாக போகிற நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குல்ல, அது வந்து அந்த சென்டரில் நம்ம ஒட்டி போட்டிருக்கோமா, அந்த இதை விட கொஞ்சம் மேலே வரணும். அப்போ தான் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். மேலே அவுட்டர் இருக்குல்ல, அதுக்கு நேராகவும் வரக்கூடாது, மேலே அவுட்டர் இருக்கிறதுக்கு நேராகவும் வரக்கூடாது, நடுவில் இருக்குல்ல அதுக்கு நேராகவும் வரக்கூடாது. அந்த 2 இதுக்கும் மிடில் இருக்கணும். கரெக்டாக ஒவ்வொரு த்ரெட்டோட அந்த கேப்குள்ளேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி பிசுறு வந்துடுச்சுன்னா லைட்டாக த்ரெட்டை மேலே இழுத்துட்டு கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா இழுக்கணும். அப்படி இழுத்தோன்னா திரும்ப அந்த பிசுறுலாம் கொஞ்சம் போய் செட் ஆயிரும். அப்படியும் செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப ஃபுல்லாக அந்த த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
இன்னொன்று என்னென்னா, இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது ஸ்டிச் பண்ணும் போதே கரெக்டாக பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம த்ரெட்டு அந்த ஒன்றை விட்டுட்டோன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா குட்டியோண்டு இடத்துல தான் அந்த நம்ம ஹோல் வந்து இருக்கும். அந்த ஹோல் இருக்கிற இடம் குட்டி ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே திரும்ப நம்ம நீடில் வந்து கரெக்டாக உள்ளக்க விட்டு திரும்ப அந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி சில டைம் ஆயிரும். அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. பண்ணும் போதே கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த ஹோலில் இருந்து கரெக்டாக அந்த த்ரெட்டை எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஹோல் வந்து சின்ன த்ரெட்டு ஹோலாக இருக்கும். அதுலேருந்து திரும்ப நீடில் விட்டு அந்த த்ரெட்லேருந்தே கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ 2வது லேயர் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் சென்டரில் வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சு ஃபில் பண்ணலாம். த்ரெட்டே கொடுத்து கூட ஃபில் பண்ணலாம். நான் இந்த பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறேன். லேட்டாக வேறு ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு இதுக்கு மேலே அவுட்லைன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தா தெரியும், இந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா இருக்குது. ஏன்னா அந்த கரெக்டாக தெரில, நம்ம அந்த மார்க் பண்ண இடம் வந்து அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணும் போது மேலும் கீழுமா மாறும். அதனால் அந்த லைன் மாறிட்டதுனால கொஞ்சம் மேலும் கீழுமா தான் இருக்குது. இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபில் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.